இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம எழுத போகிறோம். எதுக்காக டு ஃபைண்ட் ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஓகே ஸோ நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எழுதணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போது 5 3 1 இருக்கு. ஓகே, இதில் ஸ்மாலஸ்ட் நமக்கு தெரியும், 1 தான் வந்து ஸ்மாலஸ்ட். ஓகே, எப்படி பார்த்தோம்? 5ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணோம். ஓகே, இதில் மினிமம் வந்து 3ஐயும் 1ஐயும் கம்பேர் பண்ணோம். இது மினிமம் 1. ஸோ அதனால தான் நம்ம ஃபைனலாக வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். கரெக்டாக? ஸோ சிம்பிள் லாஜிக்லேயே போட்டுக்கலாம். ஓகே, நம்ம அப்படியே டைரெக்டாக ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு நமக்கு இன்புட் வாங்க தெரியும். இன்டீஜர் இன்புட் எப்படி வாங்கணும்? ஸோ இன்புட் என்டர் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட் b வாங்குறோம். ஸோ int of input enter number 2. ஓகே, நெக்ஸ்ட் int of input of enter number 3. ஓகே, 3 நம்பர் நம்ம இன்புட் வாங்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறோம். இஃப் a less than b. ஓகே, a less than b நம்ம செக் பண்ணுறோம். இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு சி வச்சு செக் பண்ணுறோம். இஃப் a less than c. ஓகே, ஏ வந்து சியோட சின்னதாக இருக்கான்னு பார்க்குறோம். எல்லாமே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேயே பிரிண்ட் பண்ணிடலாம். என்னன்னு சொல்லிட்டு ஏ ஸ்மாலர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஏ கமா இஸ் ஸ்மாலர். ஓகே, இப்படியே போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போது ஏ வந்து பியை விட சின்னது. ஓகே, ஆனால் ஏ வந்து சியோட சின்னது இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டாக எதாவது சின்னது, சி தான் சின்னது. ஓகே, எல்ஸ் பிரிண்ட் சி கமா இஸ் ஸ்மால். இது நான் வந்து ட்ரை ரன்ல சொல்கிறேன். ஓகே, இஃப் சி இஸ் ஸ்மால். ஓகே, இப்போ வந்து இதுவே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ பிஇசியை நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? எல்எஃப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எல்சிஃப் இல்லை, இங்கே எல்எஃப் பி லெஸ் தேன் சி. பி லெஸ் தேன் சினா கண்டிப்பாக பிரிண்ட் சி கமா இஸ் ஸ்மாலர். கரெக்டா? ஓகே, இல்லை அப்படின்னா எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் சி தான் ஸ்மாலர். ஓகே, ஸோ சி இஸ் ஸ்மாலர். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் இவ்வளோ தான். ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஏன் எல்ஸ் போட்டேன்? எக்ஸாம்பிளுக்கு இது பாருங்களேன். இப்போ இது வந்து இது வந்து 5. சேம் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ 5 3 1 இருக்கு. ஓகே, இங்கே ஏல வந்து ஏ வந்து 5, 3 வந்து பி, சி வந்து 1. ஓகே, இப்போ ஏ லெஸ் தேன் பி. ஓகே, 5 வந்து லெஸ் தேன் பியான்னு பார்க்குறேன். ஓகே, பார்க்குறேன் லெஸ் தேன் இல்லை, அப்போ எல்ஸுக்கு போயிடுது, இங்கே எல்எஃப்க்கு போயிடுது. ஓகே, இப்போது 3 லெஸ் தேன் 1 பார்க்குறேன், இல்லை. ஸோ அப்போ 1 தான் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இப்போது 1 2 -1 இது இருக்கு வச்சுக்கோங்க. 1 2 -1 இருக்கு. இதான் வந்து ஏ, இது பி, இது சி. நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறேன், ஏ வந்து லெஸ் தேன் பியான்னு செக் பண்ணுறேன். ஸோ 1 லெஸ் தேன் 2வா? ஆமாம். அப்போ என்ன வந்துடும்? இங்கே வந்துடும். நான் திருப்பி 1 லெஸ் தேன் -1 நான் செக் பண்ணுறேன். ஓகே, செக் பண்ணும்போது இது வந்து ஃபால்ஸ். கரெக்டாக, இது வந்து ஃபால்ஸ். அப்போது இப்போ பாருங்களேன், ஏபி இருக்குது. இது ரெண்டுத்தில் எது மினிமம்? 1 தான் மினிமம். ஏன்னா இது இதோட சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே போயிருக்கும்.
பிக்குள்ள போயிருப்போம். இதுக்குள்ள போயிருப்போம். ஓகேயா? ஆனா ஏ தான் வந்து சின்னதுன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். நான் 2த்தையும் கம்பேர் பண்றேன். இப்போதைக்கு இதுதான் சின்னது. அதனால நான் சியோட கம்பேர் பண்றேன். ஆனா எனக்கு இப்ப தான் கண்டுபிடிச்சேன் என்ன விட சின்னதா சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எல் ஸ்பாட்ல சி இஸ் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் தரோம். ஓகேயா? ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே நம்மளால இது பண்ண முடியாது. டிசைட் பண்ண முடியாது. இதுதான் சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏ வந்து பியோட சின்னது, ஏ வந்து சியோட சின்னதுன்னா, ஏ தான் சின்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஸுக்கே போகாது இது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஓகே. அப்போ நான் வந்து உள்ள வந்து செக் பண்றது இது மட்டும் தான் செக் பண்ணுவேன். இது செக் பண்ணும்போது எனக்கு இது ஒர்க் ஆகாது. அப்போ நான் இங்க எல் ஸ்பாட் இல்லன்னா என்ன ஆகும்? எதுவுமே சின்னதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். ஸோ அதனால தான் இந்த எல் ஸ்பாட் வந்து ரொம்ப முக்கியமான எல் ஸ்பாட். இது இருந்தா தான் வந்து ரன் ஆகும் ப்ரோகிராம். ஓகே. ஸோ அவ்வளோதான். இதுதான். ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோகிராம். ஓகே. ஸோ மத்த ப்ரோகிராம்லாம் மத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.